நீங்க வீட்ட விட்டு வந்து ஒரு 40 வருஷம் இருக்குமா? ஆ எம்ஜிஆர் இருந்தாருல்ல, எம்ஜிஆர் ஆ இறந்தாரு. அப்ப வந்தா வீட்ட விட்டு. ஆ, ஆ. வெளியிலயே வந்துட்டேன். எவ்வளவு குடுத்தாலும் பத்தல பத்தலன்னுவா. ரூ. 100 குடுத்தா, ரூ. 200 குடுத்தேன்னா, உங்கள குளிப்பாட்டி, துணிமணி எல்லாம் துவைச்சு போடுவாங்க. மறுபடியும் வேலை இல்லன்ட்டு போனா, எல்லா கேள்வியெல்லாம் கேட்பாங்க வீட்ல. யாரு? எங்க அம்மா. ம். "உனக்கு இந்த ஒரு வேலை தான் தெரியுமா? வேற வேலைக்கு போ மாட்டியா?" கேட்பாங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ அரிசி வேணும். பத்தாததுக்கு 1 கிலோ அது இல்லாம ஒரு பானை நெறைய காலை வேலைக்கு. எங்க அப்பா லோடுமேன். எங்க அப்பாவும் அண்ணனும் லோடுமேன். அவன் சிக்னலுக்கு போயிடுவான். எங்க அப்பா வந்து கமிட்டிக்கு போயிடுவார். நானு கொளுத்து வேலைக்கு போயிடுவேன். ராஜா மரவடின்ற தானே இருந்தோம் நாங்க. இங்க கொள்ளுற வாய்க்கால். கேகே ரோட்ல. ஆமா. ம். அது ஒருத்தங்கிட்ட ரூ. 1000 வித்துட்டாரு. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல. அவங்ககிட்ட வித்துட்டாங்க. பிரியாணி கடை வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட வித்துட்டாங்க. இந்திரா நகருக்கு போயிட்டாங்க. இங்க இருக்கிறாங்க, இந்திரா நகர். இப்ப எல்லாம் அங்க தான் இருக்காங்களா? ஆமா. எல்லாருமே அங்கதாங்க. நீங்க வீட்டுக்கு போ மாட்டீங்களா? வீடு அதான் இந்த சம்பாரணையால தான் வீட்டுக்கே போறது சரி, கிடையாது. உங்கள தேடி இதுவரைக்கும் யாரும் வந்தது இல்லையா? பல வருஷம் ஆச்சு. யாரும் வந்தது இல்ல. வந்ததே இல்ல. இந்த கொளுத்து வேலை இது கலவர சண்டை வந்ததா? ஆமா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன. சொல்லுங்க. அப்போதுல இருந்து வீட்டுக்கே போறது கிடையாது. ஆ. என்னையும் தேடல.